என்ன பெட்ல யார் படுக்க வச்சது? நான் தான். வேற யார் செஞ்சிருப்பாங்க? அப்ப என் ட்ரெஸ் யார் மாத்தினது? இந்த ரூம்ல என்ன தவிர வேற யாராவது இருக்காங்களா? இதெல்லாம் பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? என்ன நீ வேற என்னெல்லாம் பண்ண? நோ ஓவர் ரியாக்ஷன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இங்க எதுவும் நடக்கல. எனக்கு லாபம் இல்லாத எந்த விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நான் தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த காஃபி எனக்கா? ஆமா. சீக்கிரமா குடிச்சிட்டு சீக்கிரமா ரெடி ஆறீங்களா? டேஸ்ட் அப்படியே இருக்கு. இது காஃபியா? இதுல சர்க்கரையே இல்ல. வேணும்னே தான் கம்மியா போட்டிருக்கேன். சர்க்கரை நிறைய போட்டா கேலரிஸ் அதிகமாகும். கேலரிஸ் அதிகமான லேசினஸ் வரும். லேசினஸ் கூடவே டிசீசஸும் சேர்ந்து வந்துரும். which I can't afford. உன்னனா என்ன பார்த்தா லேசியா தெரியுதா? I'm super active. அத பார்த்தாலே தெரியுது. இனிமே இந்த வீட்ல எல்லாரும் அப்படித்தான் இருந்தாகணும். காஃபி டீ எல்லாத்துலயும் சர்க்கரை கம்மியா தான் இருக்கும். யார் உடம்புக்கும் எதுவும் வராது, எனக்கும் செலவாகாது. இதுல 2 ஸ்பூன் சர்க்கரையை கம்மி பண்ணி நீ என்ன காஸ்ட் கட்டிங் பண்ண போற? இத பார். நீங்க என்ன பண்றீங்க? அச்சச்சோ, காஸ்ட் கட்டிங் ஆயிடுச்சு. நீங்க இப்படி செஞ்சதுனால எனக்கு ஒண்ணும் இல்ல. நஷ்டம் உங்களுக்கு தான். ஒரு நாளைக்கு 5 தடவை காஃபி குடிப்பீங்கல்ல? நான் அதை ஏற்கனவே குறைச்சு 3 தடவை ஆக்கிட்டேன். அதுலயும் இப்ப நீங்க 1 வேஸ்ட் பண்ணிட்டீங்க. அண்ட் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு கீழே வந்துருங்க. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்கு இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. டைமுக்கு நீங்க கீழே வரலனா காஃபியோட சேர்த்து உங்களுக்கு டிஃபனும் இல்லாம போயிடும். குட் மார்னிங். இவ்வளோ வேணாவே கப்பை உடைச்ச சாப்பிடக்கூடாது. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது. என்ன சொன்னாலும் நம்புதுங்க.